ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் பாடம் 3 பார்க்கலாம், நல்ல குடிமகன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நபரை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றுவதே கல்வியின் நோக்கம். குடிமை என்ற சொல் ஒரு நாட்டின் மக்கள் அல்லது குடிமக்கள் பற்றியது. குழந்தைகளிடையே ஒழுக்க நெறி மற்றும் நற்பண்புகள் வளர வேண்டும். ஸோ ஒழுக்க நெறி அப்படின்னா என்னதெல்லாம்? தனிப்பட்ட நெறிமுறை, பண்பாட்டு நெறிமுறை, சமூக நெறிமுறை, நற்பண்பு நெறிமுறை, அரசியலமைப்பு நெறிமுறை. அது என்னன்றத ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தனிப்பட்ட நெறிமுறைனா அன்பு, நேர்மை, நம்பிக்கை, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பண்பாட்டு நெறிமுறைனா அனைவரையும் ஒற்றுமையாக இருக்கிறது. இந்த மாதிரி சமூக நெறிமுறைனா பெரியவரை மதித்தல். நற்பண்பு நெறிமுறைனா நேரம் தவறாமல் இருக்கிறது, ஒழுக்கத்தோடு இருக்கிறது. அரசியலமைப்பு நெறிமுறைனா பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஸோ உலகம் அறநெறி உள்ளதால் உயிர்த்துள்ளது. சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல, சுயநலமில்லை என்பதே ஒழுக்க நெறி. இந்த வேர்டை சொன்னது யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். மனிதன் ஒரு சமூக விலங்கு. ஸோ இதுதான் பாடம் 3ல் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.